ஹாய் லவ்லி கைஸ், உங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 4ஓட நெக்ஸ்ட் பாட்டை டாக்ட் வந்துருக்கேன். டேரெக்டாக நம்ம பாட்டுக்குள்ள இப்போல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டர் மட்டும் தெரிஞ்சா ஐ எம் ரியலி சாரி. ஜஸ்ட் இது ஒரு ஸ்டோரி தான், ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஜொங்கு கூட இப்போ ஹோல்ட் பண்ணபடி அந்த ரூமை விட்டு வெளியே கூட்டிகிட்டு போனோம். ஜொங்கு கம்டியே திரும்பி குக்கி தான் பார்க்குறாரு. என்ன மாதிரி பாட்டா குக்கி ரொம்ப அமைதியாக அவையோட இப்போ ஹோல்ட் பண்ணபடி ஹக் பண்ணபடி உட்காந்துருக்கிறத நோட் பண்ணிவிட்டு நம்ம ஜொங்குக்குமே எதுவுமே பேசாமல் கோவத்தில் வந்தவர் கொஞ்சம் டென்ஷன்லேயே அங்கேருந்து போனால் ஜாக்ஸி இந்த மூமெண்ட்டை பார்த்துட்டு கடுப்புலேயே அப்படி அந்த ரூமை விட்டு போகிறா. இந்த மாதிரி போனோம். நம்ம வீடா குக்கி, நீ என்னை நம்பு குக்கி, உண்மையிலே எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இப்போ என்ன சொன்னேன், நான் என் பேரண்ட்ஸ் நிற்காங்கன்னு கக்கன்னா அந்த மாதிரி சொல்லலை. எனக்கு தெரியும் நீ 24 ஹவர்ஸும் என் முன்னாடியே தான் இருக்கிற. எனக்கு நல்லா பொறுக்கிட்டு இப்போ என்ன அந்த கேள் இப்போ கூட வந்து நம்ம காலேஜ்லேயே நம்ம கூடயே சேர்ந்து ஸ்டடி ஒர்க் பண்ணால் மட்டும் எதுவும் ப்ராப்ளம் ஆக போட்டால் என்ன, நீ என்னோடய ஒய்ஃப் ஆகிட்டவி. இந்த மொத்த வேர்ல்டுக்குமே குக்கியோட ஒய்ஃப் நீ தானுங்கிறது எப்போவே தெரிஞ்சிருச்சு. அப்போது ஒரு கோவம் அதான் நான் அந்த மாதிரி ரொம்ப ஹாஷாக நடந்துக்கிட்டேன். எனக்கு என் வியை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி வியை டைட்டாக ஹக் பண்ணேன். வியுமே அப்படி லைட்டாக குக்கியை ஹக் பண்ணப்படி என்னால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியலடா. அப்போ என்னென்னா என்கிட்ட அவ்வளோ அரகண்டாக அவ்வளோ ரோட நின்றுக்கிட்ட இப்போ காட்டுற இந்த ஃபீல் அப்போ ஏன்டா என்கிட்ட உனக்கு காட்ட முடியலங்கிற மாதிரி நம்ம வீயுமே அப்படியே நம்ம குக்கியை ஹக் பண்ணப்படி இருந்தோம். இப்போ அப்படியே ஒரு 2 days போகுது. என்னெல்லாமோ சொல்லி சமாளித்து ஜொங்குக்கே ஒட்டுக்க வச்சுருப்பாரு வியை காலேஜுக்கு அனுப்புறதுக்கு. நம்ம ஜொங்கு கடுப்புலேயே வியை நோட் பண்ணால் அங்கிள் அப்படிங்கிற மாரி வி கரெக்டாக ஜொங்குக்கிட்ட வந்து நின்னா ஜொங்குக்கு டென்ஷன்லேயே அப்படியே திரும்பி, என்ன நீ நினச்சது எல்லாத்தையும் என் சன் மூலியமாகவும் என் ஒய்ஃப் மூலியமாகவும் ஃபுல்லாக என் பண்ணிகிட்ருக்கேன்னு எதுவும் ஹாப்பியில் இருக்கிறியா என்ன? வி, நீ இன்னும் சரியாக இந்த ஜொங்குக்க இன்னும் சரியாக இந்த மாஃபியா ஃபேமிலியை பற்றி உனக்கு தெரியல. என்னை மட்டும் நான் சொல்ல மாட்டேன் பாயிண்ட் பண்ணி, இது மாஃபியா ஃபேமிலி, நீ இருக்கிறது மாஃபியா ஃபேமிலி. எனக்கு தெரியும் நீ ஏதோ ட்ராமா பண்ணுற, சீட் பண்ணுற, எதையோ ஒரு பெரிய மொமெண்ட்டாக மறைக்கிறன்ட்டு. ஓகே, என் சன் உன்னை அந்தளவுக்கு லவ் பண்ணுறான். லவ்வோட ஃபீல் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என் டைமில் நான் வச்சுருக்க லவ் எவ்வளோ பியூரிஃபுல்லானதோ அதை விட பல மடங்கா அவன் உன்னை கண் மூடிட்டனமாக நம்பிக்கிட்டு இருக்கான். என் சன்னுக்கோ இங்கே இருக்கிற பசண்டுக்கோ ஒன்றால் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பிறகு பார்த்துக்கோ. நான் நிறைய பர்சன்ஸை என்னோடய எனிமீஸ் எல்லாம் தடயமே இல்லாமல் மொத்தமாக அழிச்சிருக்கேன். அப்புறம் என் சன்னோட ஒய்ஃப்னுலாம் பார்க்க மாட்டேன், ஃபினிஷ் பண்ணிவிட்டு என் பேபியை ஏன் குக்கியை இந்த ஜொங்குக்கு கேரிங்க எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துப்பேன். குக்கி என்னோட சன், அவன் எந்த நேரத்தில் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவான், என்ன மாதிரி கம்ஃபர்ட் கொடுத்து அவன் எப்படி ரிபோட் ஆவான்ங்கிறது எனக்கு தெரியும். உங்கள் பார்வை என் ஒய்ஃப் மூலியமாகவும் என் குக்கி மூலியமாகவும் தான் நீ திங்க் பண்ணுற ஒவ்வொரு ஒர்க்கும் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கு ரீசன் நீ என்னை வின் பண்ணுறது கிடையாது, நான் என் சன் மேலேயும் என் ஒய்ஃப் மேலேயும் வச்சுருக்க ஒட்டுமொத்த லவ் தான். அவங்க மேலே நான் வச்சுருக்க லவ் தான். அதுக்குனால தான் நீ நினைக்கிறதெல்லாம் ஸ்மூத்தாகவே நடக்குது. பட் அதையே தப்பாக திங்க் பண்ணி தப்பான மைண்ட் செட்டில் பிளான் அதுவும் போட்டுட்ருக்காட. ஓகே அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு கூட ரூமை விட்டு வெளியே போகலான்ங்கிற மாதிரி பார்த்தேன். நம்ம டென்ஷன் ஆகி, எதுக்காக அங்கிள் நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்னை எனிமி மாதிரியே ட்ரீட் பண்ணுறீங்க, நான் நார்மல் பர்சன்ட் தான், என்னையே நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க. உங்கள் ஹவுஸில் இருக்கிற மொட்டை பர்சன்ஸையும் நான் எந்த அளவுக்கு ஹேட்டாக பேசுகிறேங்கிறது எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ்லேருந்து குக்கி, நேமு, ஜானா, ஏன் ஷாலாவோட பேரண்ட்ஸ் எல்லா பர்சன்ஸுமே உங்கள் மாஃபியா ஃபேமிலியில் இருக்கிற மொத்த பர்சன்ஸுமே என்னை முழுக்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. என்னை ஃபுல்லாகவே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டுக்கு ஒரே ஒரு ரீசன் தான்,
நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரே ஒரு ரீசன் தான். டே டே அங்கிள் தான். டே அங்கிள் இல்லாட்டா நான் இந்த பிளேஸ்க்குள்ளே என்ட்ராக இருக்க முடியாது. டே அங்கிள் இல்லாமல் குக்கியோட லைஃப்குள்ளே என்னால் வந்துருக்க முடியாது. டே அங்கிள் தான். நான் ஒவ்வொரு இடம் திங்க் பண்ணுறது எல்லாத்தையுமே எனக்கு என் பேரண்ட் பிளேஸ்லேருந்து கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்காரு. எனக்கு நல்லாவே புரியும். நீங்கள் டே அங்கிள் மேலே வச்சுருக்க அந்த பியூரிஃபுல்லான லவ் தான் உங்களால் முடியாதுன்னு சொல்கிற அந்த பிளேஸ்லேயும் உனக்காக எல்லாத்தையும் நான் பண்ணுறேங்கிற மாதிரி நீங்கள் உங்கள் ஈகோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க. உங்கள் கோவட்டெல்லாம் விட்டு கொடுக்குறீங்க. எனக்கு புரியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பையனும் கிடையாது, பேபியும் கிடையாது. எனக்கு எல்லாம் புரியும். ஆனால் நான் சொல்லிட்டு நம்புங்க அங்கிள். நான் குக்கியை மேரேஜ் பண்ணிக்கணும்னு இந்த பிளேஸ்க்கு வந்த அந்த மூமெண்ட்டை வேணால் அந்த மூமெண்ட் வேணால் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் இப்போ சொல்கிறேன், குக்கியை நான் லவ் பண்ணுறேன். குக்கி எனக்கு இப்போ ரொம்ப பிடிச்சிருக்குது. என் ஹார்ட் முழுக்க இப்போ குக்கி மட்டும்தான் இருக்கிறான். அவனை தூரத்துலேருந்து ஒரு ரெக்கார்டான பிளேஸில் பாட்டுட்ருக்க சொல்லிட்டு எனக்கு குக்கியை பிடிக்காத மாதிரி இக்னோர் பண்ண மாதிரி பண்ணேன். ஆனால் இந்த பிளேஸ்க்குள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் காட்டுற லவ்வும் குக்கி என் மேலே காட்டுற அந்த கேரையும் பார்க்க சொல்ல நான் குக்கியை மிஸ் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணியிருப்பேங்கிற மாதிரி என்னோடய தப்பை கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் உங்ககிட்ட எவ்வளவோ சாரி சொல்லையும் ஃபர்கிவ் கேட்கையும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீங்கள் நான் சொல்கிற ஒரு வேடை கூட உங்கள் காட்டில் கூட கேட்க விளாட அளவுக்கு அடைச்சிக்கிறீங்களே. எதுக்காக என்ன மாதிரி பண்ணுறீங்க? நான் உண்மையை தான் சொல்கிறேன். நான் ட்ரூவாக தான் உங்ககிட்ட பேசிகிட்ருக்கேன். எந்த ஒரு ட்ராமாவும் பண்ணலை. வாவ் வாவ் வி வாவ். நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கா? ஐயோ, மூச்சு விடாமல் பேசிட்டா நீ பேசுகிறதெல்லாம் ட்ரூ நினச்சிருவேனா? மாஃபியா கிங்டா நான். எத்தனை பர்சன்ஸை மூவ் ஆன் பண்ணிவிட்டு எத்தனை பர்சன்ஸை ஃபினிஷ் பண்ணிவிட்டு எத்தனை பர்சன்ஸோட பிளானை இப்படி நூல் இலையில தெரிஞ்சு வச்சுருந்தோம். எதுவுமே நடக்காத மாதிரி இந்த மாதிரி ஒரு லுக்கில் எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லாதபடி சர்வே பண்ணிகிட்ருக்கேனே. எப்படி நினச்சிட்ருக்கேன்? முட்டாள் நினச்சிட்ருக்கியானே நீ? இங்கே பாரு, இது என் ஃபேமிலி மெம்பர்ஸ். என் டேக்கிட்ட வேணால் இந்த மாதிரி சென்டிமெண்ட்டாக பேசி எமோஷ்னலாக க்ரையிங் ட்ராமாவை பண்ணு. அட என் டே மட்டும்தான் நம்புவான். ஆனால் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் வி. நானாவது ஜஸ்ட்டு பேட் பாய் தான். என்னோடய ஹயாங்ஸும் தான். என் மாம் கூட ஒரு பேட் கேர்ள் தான், கொஞ்சம் ஏஜுக்கு முன்னக்குட்டி. ஆனால் எங்கள் எல்லாரை விடையும் ரொம்ப மோசமானது யார் தெரியுமா? சொல்லுடா, தெரியுமா? இந்த ஜங்குக்கை விட ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பர்சன்ட் இதே மாஃபியா ஹவுஸில் தான் இருக்காங்க. உனக்கு தெரியுமா? அப்படிங்கிற மாதிரி வியா பாட்டி கேட்க வி ஷாக் ஆகி என்ன ஜங்குக்கு சொல்கிறான்ங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே ஜங்குக்கோட ஃபேஸை நோட் பண்ணான். ஜங்குக்கு அப்படியே பயங்கர வில்லத்தனமாக சிரிக்கிறாரு. டே, நாங்களாவது பேட் பாய் தான். எங்களோட கேரக்டர் எப்போதுமே பேடாக தான் இருக்கும். நான் இந்த மாதிரி தான் எப்போதுமே எல்லாருக்கிட்டையும் பிக்கப் பண்ணுவேன். ஆனால் என்னை விட மோசமான ஒரு பர்சன்ட் இதே ஹவுஸில் தான் இருக்காங்க. அது நீ குக்கியாக கூட திங்க் பண்ணலாம். குக்கியும் கிடையாது. இந்த ஹவுஸ்லேயே, இந்த மாஃபியா பிளேஸ்லேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எங்கள் எல்லாரை விட தாண்டி ஒரு பேடான பர்சன்ட்னா அது இப்போ சொன்னல டே அங்கிள் எனக்கு எல்லாம் பண்ணது என்னோட டே அங்கிள்ன்ட்டு, அந்த டே தான். டேயை பற்றி இன்னும் உனக்கு சரியாக புரிஞ்சுக்க தெரியல வி. பேக்கடாம் பேபி, இன்னசென்ட் ஏஞ்சல். அவன்கிட்ட தேவையில்லாமல் ப்ளே பண்ணி நீ தாண்ட மட்டும் ஒர்க்கும் பண்ணனுங்கிற மாதிரி ஏதாவது ப்ரூஃப் அவன்கிட்ட கிடச்சிச்சின்னு வச்சுக்கோ, என்னை விட மோசமான ஒரு பர்சன்டா அவனைத்தான் நீ பார்ப்ப. அவன் சன் லவ் பண்ணிட்டான், ஃபீல் பண்ணிட்டான், அவனோட வேர்ல்டு நீனுங்க போயிட்டான். அவனுக்கு உன்னை பிடிக்காட்டாலுமே அப்படியே உன்னை அக்செப்ட் பண்ணப்படி இந்த ஹவுஸ்குள்ளே கொண்டு வந்துருக்கான். குக்கிக்கிட்ட ஏதாவது நீ ப்ராப்ளம் பண்ணி
குக்கிக்கோ இல்லை இங்கே இருக்கிற ஏதாவது ஒரு பர்சன்ட்டுக்கோ ஒன்றால் சின்னதா 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 ஒரு டேமேஜ் ஆச்சுன்னு வச்சுக்கோ, நான்லாம் அவனை பனிஷ் பண்ணவே வேண்டாம். நான் பண்ண மாட்டேன். என் ஹயாங்ஸும் சரி பனிஷ் பண்ண மாட்டாங்க. பனிஷ் பண்ணுற பிளேஸில் உன் அங்கிள் தான் இருப்பான் ஃபஸ்ட்டு பிளேஸில். நீங்களா அங்கிள் இது அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கில் நீ நிற்ப. இப்படி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்கு கம்பி அவரோட பெட்ரூம் மட்டும் வேகமாக வெளியே போனால் நம்ம வீடா ஜங்குக்கு என்ன சொல்கிறானுங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன்லேயே நோட் பண்ணபடி பயத்திலே டேக்கு இப்படி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போகிறாருல, அந்த மொமெண்ட்டுக்கு ஒரு மாதிரி நர்வஸில் இருந்தால் நம்ம டேடா ஹாலில் உட்காந்துருந்து ஜிமினா கிட்ட பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஜங்குக்கு சொல்லிட்டு போன அந்த மூமெண்ட்டுக்கும் இப்போ இருக்கிற இந்த டேக்கும் அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஒருவேளை நம்மளை பயமுட்டுறாரோ அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி வீட்டே நோட் பண்ணால், ஹே இன்னும் நீ காலேஜுக்கு போகலையா அப்படிங்கிற மாரி சொல்லவும், இதோ கிளம்பிட்டேன் அங்கிள் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு காலேஜுக்கு நம்ம விஏ தான் நம்ம ஜிமினா கூட்டிகிட்டு போகிறாரு. வந்து குக்கிய பாட்டுக்கு ஹவுஸில் இருக்கார். ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தானே டேயை ப்ரொடக்ட்ஃபுல்லாக பாட்டுக்கு எடுக்கும். டேக்கு எதுவும் சின்ன ப்ராப்ளம் வராதபடி கவனிக்கிறதுக்காக தானே ஜிமினா ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கே போயிருப்பார். ஹவுஸில் இருந்தால் அவரும் ஹவுஸில் தானே இருப்பார் அந்த மூமெண்ட்டுக்கு. இந்த மாதிரி குக்கியை பாட்டுக்கு எடுக்க ஹவுஸில் இருந்தா ஜிமினா வியை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மாதிரி கூட்டிகிட்டு போனால் விக்கு ஆர்வம் தாங்கலை. இந்த மொமெண்ட்டுக்கு ஜிமினாவை நோட் பண்ணிவிட்டு, அங்கிள் என்ன அங்கிள் நீங்களும் அங்கிளும் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னாங்க. ஏன் அதில் உனக்கு என்ன டவுட்? இல்லை 24 ஹவர்ஸ் 2 பேரும் ஒன்றா தான் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்ருக்கீங்க, அந்தளவுக்கு க்ளோஸாக அப்படிங்கிற மாரி கேட்டால், நாங்கள் அதை விட பயங்கர க்ளோஸ் தான். இப்போ என்ன உனக்கு எதுக்கு இப்படி டேயை பற்றி கேட்டுட்டு வரேன்? இல்லை டே அங்கிள் இந்த மாதிரி ரொம்ப க்யூட்டாக ஏஞ்சல் மாதிரி சாஃப்டாக இருக்க பர்சன் தானே. 2-3 பர்சன் சொன்னாங்க. அங்கிள் செம்ம ரூடான பர்சன்டா. அவருக்கு கோவம் வந்துருந்தா கண்ணுக்கு முன்னாடி நிற்கிட்டு ரிலேட்டிவ் பர்சன்டாக இருந்தாலும் கீல் பண்ணிடுவாராமே அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு சொன்ன டோனிங்க அப்படியே தலையில மாட்டி ஜிமினாட்ட கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டான். ஜிமினா அப்படியே காரை ட்ரை பண்ணபடி சிரிச்சபடி காரை நிப்பாட்டு வரா இந்த மாதிரி நிப்பாட்டுனா, இப்போ என்ன கேட்டுட்டு நீ இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ஷாக்கில் ஜிமினாவை நோட் பண்ணா. ஐயோ யார் உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னா? அது அது அப்படிங்கிற மாரி ஜங்குக் தான் சொன்னான்னு சொல்ல முடியாமல் அது யாரோ ஒரு பர்சன்ட் உங்ககிட்ட என்னமோ சொல்லியிருக்காங்க. அதனால நீ அதை ஒரு மூமெண்ட்டாக திங்க் பண்ணி என்கிட்ட கேட்டுட்ருக்கியா? ரொம்ப சாஃப்ட்டு தெரியுமா? அதான் எனக்கு பாட்டாலே தெரியுது. அவர் ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப க்யூட்டாகவே நண்டுப்பார். அவரோட ஸ்மைல் கூட ரொம்ப க்யூட்டாக இருக்குது. குக்கி கூட சில டைம் சிரிக்க சொல்ல அங்கிள் சிரிக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ஹவுஸ்லேயே ரொம்ப சாஃப்ட்டு, ரொம்ப க்யூட்டு, ரொம்ப இன்னசென்ட்டு எல்லாமே அங்கிள் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஹாப்பியானா இன்னும் ஜிமினா பயங்கரமாக சிரிக்கிறாரு. இந்த மாதிரி சிரிக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி, நான் காமெடி எதுவும் பண்ணலையே அங்கிள் அப்படிங்கிற மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணா. நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், பட் அதில் ஒரு சின்ன சேஞ்ச். க்யூட், அப்புறம் இன்னசென்ட், ஏஞ்சல் எல்லாமே தான். ரொம்ப ரொம்ப இன்னசென்ட் தான், ரொம்ப க்யூட்டாலாம் நண்டுப்பான், ரொம்ப சாஃப்டாக நண்டுப்பான். அவனோட ஹார்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டு தான். நம்ம எல்லா பர்சன்ஸை தாண்டி அவ்வளோ சாஃப்ட்டு தான் என்டையோட ஹார்ட். ஆனால் பட் அந்த ஹார்ட்டுக்கும் ரக்கடான ஒரு பிளேஸ் இருக்குது. அது வெளியே தெரியாது, அது வெளியே தெரியவும் கூடாது. தெரிஞ்சால் டேயாக இருக்க மாட்டான். உனக்கு ஃபுல்லாக தெரியாது. உன் முன்னே இருக்கிற தான் நீ பார்த்துட்ருக்க. கொஞ்சம் இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த நீ பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். பார்க்க ஸ்வீட்டாக, க்யூட்டாக, இன்னசென்ட்டாக, செம்ம சாஃப்டாக தான் இருப்பான். ஆனால் அவனோட ஃபேமிலியில் ஒரு பர்சன்ட்டுக்கு யாராவது ப்ராப்ளம் கொடுத்தாங்க, டேக்கு பிடிச்ச பர்சன்ட், டேவோட ஃபேமிலியை சேர்ந்த பர்சன்ட்டுக்கு யாருக்காவது ஒரு பர்சன்ட்டுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் பண்ணாங்க, அந்த பர்சன்ட்டை டேயே ஃபினிஷ் பண்ணிடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், இதை கேட்டு ஷாக் ஆகி ஜங்குக் சொன்ன அந்த வேர்டு அப்படியே ரீக்கப் ஆகுது. இந்த மாதிரி ரீக்கப் ஆகி என்ன அங்கிள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், ஆமாம்
டே வந்து ரொம்ப இன்னசென்ட்டான். பட் அந்த இன்னசென்ட் ஹார்ட்டுக்குள்ளேயும் செம்ம ஸ்டப்பனான ஒரு பர்சன்ட் இருப்பாங்கன்ட்டு நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல. அவனோட சிஸ்டரை இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டாங்கன்ட்டு ஒரு சின்ன ட்ராமாடா. அது லாஸ்ட்டில் தான் ட்ராமான்னு எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் தன்னோட சிஸ்டர் தனக்காக டெட் ஆகிட்டாங்க, இத்தனை பர்சன்ட்ஸ் தன்னோட சிஸ்டரை பனிஷ் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி திங்க் பண்ணி 24 ஹவர்ஸுமே ஸ்லீப் கூட ஒழுங்காக எடுத்துக்காமல் சிஸ்டரை பனிஷ் பண்ணி சிஸ்டரை கில் பண்ண ட்ரை பண்ண பர்சன்ஸை யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் சிங்கிள் பர்சன்டா அத்தனை வரையும் ஃபினிஷ் பண்ணான். 1% ஹெல்ப்பு கூட இல்லை. பாடி கார்ட்ஸோட மட்டும் ப்ரொடெக்ட் கூட இல்லை. அவனுக்கு அவன் ஃபேமிலி மேலே வச்சுருந்த லவ், அவன் சிஸ்டர் மேலே வச்சுருந்த லவ், அவங்கள பிரிஞ்ச அந்த மூமெண்ட், அந்த ஆங்க்ரி, அந்த கோவம்தான் அந்த மொத்த பர்சன்ஸையும் ஒன்றுமே இல்லாமல் அழிக்கிறதுக்கு ரீசனாக இருந்துச்சு. லாஸ்ட்டு மினிட்டில் கூட ஜங்கு கூட அந்த பர்சன்ட்டை கில் பண்ண ட்ரை பண்ணான். பட் டே விட்டே கொடுக்கல. டே யாருங்கிறதையும் காட்டாமல் டே தன்னோட மொத்த ரிவெஞ்சையும் சிங்கிள் பர்சண்டாக என் பண்ணான். நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன். என்னாலே நம்ப முடியல. ஏன் டேயா, நான் பார்க்குறது உண்மையா? உனக்குள்ளே எப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்குடா. நீ எங்களை விட என்னடா இவ்வளோ கோமாக நண்டுக்கிறேங்கிற மாதிரி அவ்வளோ ஷாக்கிங்காக நான் பண்ண டேக்குள்ளே இன்னொரு கேரக்டர் இருக்கிறதையே நான் பார்த்தேன். ஆனால் என்ன, ரிவெஞ்ச் எண்டானதுக்கப்புறம் நார்மல் பாயாக மாறிட்டான். இதுக்கப்புறம் ஃபேமிலிக்குள்ளே எதுவும் ஃபைட்டு ரொம்ப வந்ததில்லை. ரொம்ப ஃபைட்டு வார மாதிரியும் இருக்காது. எங்களுக்குலாம் நாங்கள் எப்போதுமே ஃபைட் பண்ணிக்கிட்டது கிடையாது. எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் கம்பெனி மாஃபியா ஒர்க் அந்த மாதிரி தான் வரும். டேவோட ஃபேமிலி மெம்பர்ஸும் அவனோட பேபிஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்க பேபி மேலேயோ, அவங்க ஹஸ்பண்ட் மேலேயோ, இல்லை அவங்க ஹயாங் மேலேயோ, இல்லை இந்த ஃப்ரெண்டு ஜிமினா மேலேயோ யாருக்காவது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி தெரிஞ்சால் எவ்வளோக்குள்ளே ஜங்குக்கு பனிஷ் பண்ணாலும் கேட்கவே மாட்டான். அவன் திங்க் பண்ணுறத கண்டிப்பாக என் பண்ணுவான். என் பண்ணிவிட்டு க்யூட்டான ஃபேஸை வச்சு ஜங்குக்கு எப்படியாவது கவுத்துருவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஐயோ பட்டியா டேயை பற்றி பேசினதோட டைம் போகிறதே தெரியல. காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி கார் அப்படியே ஸ்டார்ட் எடுத்தபடியும் நம்ம டே வந்து ஜெனிக்காக ரிவெஞ்சிட்டு இருப்பாங்களா, அந்த மூமெண்ட் எல்லாத்தையும் சொல்லி சிரித்தபடியே கரெக்டாக காலேஜில் கொண்டு வந்து ஜிமினா விட்டுட்டு டே அங்களை பற்றி திங்க் பண்ணிகிட்டு இருக்காம காலேஜ் ஸ்டடியை ஒழுங்காக என் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஜிமினா அங்கேருந்து கிளம்புனா டேயை பட்டின திங்கிங்களட்டும் ஷாக்லேயே நேராக காலேஜுக்குள்ள என்ட்ராகிறாரு. ரொம்ப சாஃப்டான பர்சன்ட்டுன்னு திங்க் பண்ணால் ஓ மை காட், உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு பர்சன் தானா அப்படிங்கிற மாரி ஷாக்கிங்லேயே நேராக காலேஜுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா ஒரு ஆஃப்டர்நூன் ஆகுது. ஆஃப்டர்நூன் போல் அப்படியே நம்ம வீக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் வருது. அந்த கிஃப்ட் பாக்ஸை பார்த்துட்டு நம்ம வீவன் ரொம்ப ஹாப்பியாகிறாரு. குக்கி தான் அனுப்பியிருப்பானுங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸ்லேயும் அந்த பாக்ஸை வேகமாக ஓப்பன் பண்ணுவார். அந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் அதில் வந்து ஒரு ரிங் இருக்குது. ரிங்கோடு சேர்த்து 2-3 ஃபிங்கர்ஸும் இருக்குது. அதை பார்த்து ஷாக் ஆகி அந்த பாக்ஸ் அப்படி தட்டி விடுவோம். அது எல்லாமே ஃபேக். ஓகே, ஃபேக்காக ரெடி பண்ணுவோம்ல டாயில் விட்டுட்டு, அதுதான் அந்த நார்மலாக பார்க்க சொல்லியே நம்ம பயந்து இந்த மாதிரி தட்டி விட்டோம். கரெக்டாக அதே பாக்ஸுக்குள்ளே ஒரு சின்ன மொபைல் இருக்கும். அந்த மொபைலில் இப்போ கால் ரிங் ஆகிற மூமெண்ட்டுக்கு சுற்றி இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ நோட் பண்ணால் நம்ம டக்குன்னு வந்து அந்த மொபைலை ஹேண்ட்ஸில் எடுத்தபடி அதை பிக் பண்ணுறாரு. இந்த மாதிரி பிக் பண்ணால் என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ? நான் நினச்சிட்ருக்கேன் மொபைலை எக்ஸ்சேஞ்சு பண்ணிட்டா, சிம்மை மாட்டிட்டா, மொபைலே நீ யூஸ் பண்ணாமல் இருந்துட்டா உன்னை நான் விட்டுருவேன் நினச்சிட்ருக்கியா? என்ன நினச்சிட்ருக்க வி? அன்றைக்கி அவ்வளோ தூரத்துக்கும் நான் சொன்னதை ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கேன். நீ என்ன நினச்சிட்ருக்க? இங்கே பாரு, நான் சொல்கிறத நீ கண்டிப்பாக பண்ணியே தான் தரணும். நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ பண்ணலைன்னு வச்சுக்கோ, முன்னாடியே உன் குக்கியை நான் கில் பண்ணிடுவேன். குக்கி டெத் ஆகிற மூமெண்ட்டை தான் நீ பார்ப்ப. டெத்து வரைக்கும் போயிட்டு வந்த உன் குக்கியை பார்த்த நீ மொத்தமாக இழக்க போறியா? டிசிஷன் ஒன்றுது தான். இன்னொரு டைம் நான் கால் பண்ணுவேன். அப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ பண்ணணும். பண்ணலன்னு வை, நீ பண்ணாத ஒர்க்குக்கு இன்னொரு பர்சன்ட்
அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. ஃபினிஷ் டெத்தாக போகிறது உன் குக்கியாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 100% காலை கட் பண்ணேன். வியோட ஃபேஸில் அப்படியே அவ்வளோ படட்டும், ஃபுல்லாக ஷூட்டிங் ஆகிருக்கு. ரொம்ப நர்வஸ்லேயும் பயத்துலேயுமே அந்த மொபைலை ஹேண்ட்ஸில் வச்சபடி, நீ ஏன் என்னை திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிற? எனக்கு ஃப்ரீடமாகவே இருக்காடா? ஏன் என் ஃப்ரீடமை மட்டும் உன்னோட சேடாக்குள்ளேயே மறைச்சி வைக்க ட்ரை பண்ணுற? என் குக்கி எதுவும் பண்ணிடாடா, எனக்கு என் குக்கி கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமாக கதறி அழுதுகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி க்ரை பண்ணி அழுடாம். இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. 2 days அப்படியே மூவ் ஆன் ஆகுது. இந்த மாதிரி மூவ் ஆன் ஆனால் இப்போ அந்த ஒயிட் ஸ்னேக்கு தான், ஒயிட் ஸ்னேக் வீக்கிட்ட தான் இருக்குது. அதாவது பேபி ஸ்னேக். ஓகே, பேபி ஸ்னேக்கு வீக்கிட்ட தான் இருக்குது. கோப்ராவும் சரி, ஒயிட்டும் சரி, பேபிஸ் கூட கொஞ்சம் டைட்டாக ஸ்பெண்ட் பண்ணாலும் காலேஜ் போயிட்டு வந்தால் மற்ற ஹவர்ஸ் முழுக்க வீக்கிட்ட மட்டும்தான் அந்த பேபி ஸ்னேக் இருக்குது. பேபி ஸ்னேக்கு ஹேண்ட்ஸில் வச்சபடியே தான் அப்படியே கார்டன் சைடில் நண்டுக்கிட்டு இருக்காது. பேபி ஸ்னேக்குக்கும் வீ ரொம்ப பிடிச்சிருக்குது. வீ கூட நல்லா அட்டாச் ஆகிடுச்சு அந்த மூமெண்ட்டுக்கு. இவங்க 2 பேரும் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் ஆகிற அந்த மூமெண்ட்டுக்கு ஜாக்ஸி இந்த மூமெண்ட்டை மட்டும் நோட் பண்ணிவிட்டு, ஜங்குக்கு இந்த ஸ்னேக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா பி? அந்த ஒயிட் ஸ்னேக்கை விட இப்போ நீ ஹேண்ட்ஸில் வச்சுருக்க பாரு, அந்த ஸ்னேக்குக்கு தான் பயங்கர ஒர்த்து. ஏன்னா கோப்ராவும் ஒயிட்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிதான் இந்த ஸ்னேக் ரெடியாக இருக்குது. ஒயிட் ஸ்னேக்கு தாண்டி அதிகமான அந்த பாய்சனு எனர்ஜி, கோப்ரா மாதிரி நல்லா ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணுறது, இது எல்லாமே ஒயிட்டை விட அதிகமாக அந்த பேபி ஸ்னேக்கு இருக்குது. இதை ஜங்குக் செக் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப ஷாக்காக இருந்திருப்பார். கோப்ரா பார்க்க தான் உன் பேபி ஒயிட்டாக இருக்குது, மற்றபடி எல்லாம் உன்னோட அந்த பாய்சன் எல்லாமே உன்னோட செராக்ஸ் மாதிரி அப்படியே இருக்குது. பாய்சன் கூட உன்னை விட பயங்கர ரேராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கோப்ராக்கிட்ட நம்ம ஜங்குக் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. கோப்ராவுமே ரொம்ப ஹாப்பியாக இருந்துருக்கும். அப்படியானுங்கிற மாதிரி ஹாப்பியாக இருந்துருக்கும். இந்த மாதிரி ஹாப்பியாக இருந்தோம். ஜங்குக்கு ஹேண்ட்ஸில் இருக்கிற அந்த பேபி ஸ்னேக் தான் ரொம்ப இப்போ இம்பார்ட்டன்ட். அதை வச்சு பயங்கரமான ஒரு ரேர் பாய்சனை ரெடி பண்ண போகிறேனுங்கிற மாரி பெரிய ட்ரீமையே கட்டி வச்சுருக்கான். அதை இன்றைக்கி நான் தான் தகர்த்தெறிய போகிறேன். அந்த பழியை மட்டும் வாங்க போகிறது யார்? என் முன்ன நிற்கிற வி, நீ தான் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நக்கலாக சிரிச்சப்பாடி, வி உன்னை ஜானா கூப்பிட்டா, நீங்கள் 2 போ அப்படிங்கிற மாரி சொல்லுவோம். அந்த ஒயிட் ஸ்னேக் அப்படியே ஹேண்ட்ஸில் வச்சுன்னு அந்த பொசிஷன்லேயும் கீழே விட்டுட்டு வி அங்கே 2 போவாரா அந்த மாதிரி போனால், இந்த மாதிரி கீழே விட்ட ஒயிட் ஸ்னேக்கை நோட் பண்ணிவிட்டு, என்னாச்சு ஒயிட் பேபி ஸ்னேக், என்ன திங்க் பண்ணுற? நீ ரொம்ப குட்டியாக இருக்கிற, உன்னால் ஒன்றும் என்ன பண்ண முடியாது, ஆனால் நான் என்ன நினச்சாலும் ஒன்றா பண்ணுவேனேங்கிற மாதிரி அதை ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு அடைச்சிடுவா. குட்டியாக தானே இருக்குது, குட்டியாக ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு அடைச்சிட்டு குலுக்கிக்கிட்டு இருக்கான். அடி பாவி அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்னேக் அப்படியே ஜாக்ஸியை நோட் பண்ணான். அந்த பாக்ஸ் அப்படியே ஹேண்ட்ஸில் வச்சபடியே கரெக்டாக ஹவுஸுக்குள்ளே போனவி திரும்ப என்ட்ராகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு, என்ன திமிரு, என்ன ஜானா கூப்பிடவே இல்லைங்கிற மாதிரி சொல்கிறா, எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி வந்து பேசினேன் அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேச, இல்லையே என்கிட்ட வியை தான் கூட்டிகிட்டு வர சொன்னா, ஒருவேளை ஷாலாவாக இருக்குமோ இல்லை மின்னா இருக்குமோ, நேம் அவள் ஒழுங்காக சொல்லலை பிள்ளைக்கு, நானே கேட்டுக்கிட்டுதுங்கிற மாரி கரெக்டாக அந்த பாக்ஸை வியோட ஹேண்ட்ஸில் கொடுத்துட்டு, இதை நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் திரும்ப வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான பாக்ஸு, கீழே வச்சிடாட்டுங்கிற மாரி வேறு சொல்லிவிட்டு அங்கே 2 போனோம். டென்ஷனாக்கி இம்பார்ட்டண்டான பாக்ஸுங்கிற மாரி அதே பிளேஸில் வச்சுட்டு போயிடுவார். அதுக்குள்ளே ஸ்னேக் இருக்குங்கிறது தெரியாமல் இந்த மாதிரி வச்சுட்டு போனால் இங்கேருந்து போன ஒரு 2 minutesலேயே ஜாக்ஸி போன வேகத்திலே பக்கத்தில் இருக்க ஸ்விம்மிங் பூலில் அந்த பாக்ஸை தூக்கி போட்டுருவான். அதுலேயே நீ ஃபுல்லாக மூழ்கி டெத் ஆகிரும். நீ டெத்தான அந்த நியூஸ் எனக்கு குட் நியூஸ், பட் வீக்கு ரொம்ப பேட் நியூஸ். ஜங்குக் வீயை பிரித்து எடுக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி நக்கலாக சிரிச்சபடி அந்த பாக்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக முழுகிறத பார்த்துட்டு இவன் ஹாப்பி ஆகிட்டு அப்படியே அங்கே மூவ் ஆனான்னா கரெக்டாக அதே பிளேஸுக்கு வீடா, ஆமாம் பேபி ஸ்னேக்குங்க தானே விட்டேன்,
பேபி ஸ்னேக் எங்கே போச்சு பேபி ஸ்னேக் எங்கே போச்சுன்னுங்கிற மாதிரி என்ன மாதிரி ஸ்னேக்கை தேடிட்டு வந்தா கரெக்டாக அந்த பாக்ஸ்குள்ளேருந்து எப்படியோ ஒயிட் ஸ்னேக் அந்த பேபி ஸ்னேக் வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து பாக்ஸை விட்டு மொத்தமாக வெளியே வரலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணிட்டு பட் பாக்ஸை விட்டு அதோட ஹோல் பாடியும் வெளியே எடுக்க முடியல. இழுக்க முடியாத மூமெண்ட்டுக்கும் பாக்ஸ் அப்படியே தண்ணியில் முழுகிற மூமெண்ட்டுக்கும் ஹெட்டு மட்டும் லைட்டாக வெளியே தெரியுமா இந்த மாதிரி தெரிகிறத நோட் பண்ணிவிட்டு ஹே நீ அடுக்கில் என்ன பண்ணுற என்கிட்ட நீண்டி வா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சொல்ல அந்த ஸ்னேக்கால் ரொம்ப ஃபோர்ஸ் கொடுத்து நீண்ட முடியல. ஏன்னா மீதி பாடிலாம் இருக்கும்ல அது எல்லாமே இந்த பாக்ஸ்குள்ளே லாக் ஆகி அந்த பாக்ஸ் உள்ளே இழுக்குது, தரைக்கு இழுக்குது. ஸ்னேக்கு ட்ரை பண்ணி அந்த பாக்ஸை விட்டு வெளியே வரலான்ங்கிற மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஸ்னேக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டருக்குள்ளே முழுகிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி டக்குன்னு ஒரு எமோஷனல் அதே வாட்டருக்குள்ளே ஜம்புன்னு வரா. இந்த மாதிரி ஜம்புன்றதை பார்த்துட்டு அந்த பிளேஸ் வழியாக ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிற நம்ம பாய்ஸுமே நோட் பண்ணுறாங்க. சரி நம்ம ஏதோ ஸ்விம்மிங் பண்ண போகிறாங்கிற மாரி சொல்லிட்டு அவங்க எல்லோரும் ஸ்மைல் பண்ணபடி கரெக்டாக ஹவுஸுக்குள்ளே என்ட்ரானா பாய்ஸஸை ஃபாலோ பண்ணபடி வந்து நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே அந்த பிளேஸில் அப்படி ஜம்ப் பண்ணியிருப்பார்ல அவர் சும்தா பண்ண போகிறாரு வச்சு இவங்க எல்லாரும் போனால் ஜங்குக்குமே சும்தா பண்ணிகிட்டு இருக்கானுங்கிற மாரி திங்க் பண்ணிவிட்டு இவனுக்கு என்ன திமிரு இந்த நைட் நேரத்தில் ஸ்விம்மிங் பண்ணுறது ரொம்ப அவசியமா என் சன்னு கூட இருன்னு சொன்னால் இங்கேயே அவன்ட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாரி டென்ஷன்லேயே நம்ம ஜொங்கு கரெக்டாக ஸ்விம்மிங் பூல் கிட்ட வருவாரா என்ன மாதிரி வேண்டாம் வீக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. அதை விட வீக்கு வந்து ஒரு ஃபாஸ்ட்டு டார்க் சைடு வர இருக்கா அந்த மூமெண்ட்டுக்கு சைல்டாக இருக்கிற வீயை யாரோ பாட்டப்புக்குள்ளே போட்டு சும்மனுங்கிற மாதிரி முக்கியே டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த மெமரி மட்டுமா ரீகப் ஆகி அந்த வாட்டருக்கு வெளியே வர ட்ரை பண்ணுற வீயால் வெளியே வர முடியல. அந்த டார்க் சைடு மெமரி லைட்டாக ரீகப் ஆகி ஆட்டோமேட்டிக்காக நம்ம மயங்கின பொசிஷன்லேயே வாட்டருக்குள்ளே முங்குவாரா. இந்த மாதிரி முங்குறத நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி திட்டத்துக்கு வந்தவர் மொத்தமாக மயங்கி விழுறதும் வீயோட ஹேண்ட்ஸில் அந்த பேபி ஸ்னேக் இருக்கிறதையும் பார்த்துருப்பாரு. பார்த்த மூமெண்ட்டுக்கு டக்குன்னு கரெக்டாக அதே ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே ஜம்ப் பண்ண பொசிஷன்லேயே வீயை அப்படி டூக்க ட்ரை பண்ணுவார். அந்த மாதிரி டூக்க ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி ஜொங்குக்கு ஜம்ப் பண்ணதை நோட் பண்ணிவிட்டு ஜொங்குக்கு என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு கட்டுற மூமெண்ட்டுக்கு ஹவுஸுக்குள்ளே போன பாய்ஸஸ்மே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எனக்கு அது சரியாக தெரியல. ஜொங்குக்கு வந்து டேரெக்டாக ஸ்விம்மிங் பூலில் ஜம்ப் பண்ணிட்டான், எதுக்காக அங்கே ஜம்ப் பண்ண ஜொங்குக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒருவேளை ஜொங்குக்கு எதுவும் தெரியாமல் விழுந்துட்டோன்னு பட்டட்டத்தில் கரெக்டாக அந்த பிளேஸுக்கு ரன் பண்ணபடி ஸ்விம்மிங் பூல் கிட்ட வந்தா பாய்ஸஸும் மிம்மாமு ஜாக்ஸி குக்கிங்கிற மாதிரி எல்லாருமே கரெக்டாக அந்த ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் வராங்க. இந்த மாதிரி வந்துட்டோம் நம்ம ஹேண்ட்ஸில் ப்ராடஸ்ட் தள்ளி தூக்குனபடியே கரெக்டாக ஸ்விம்மிங் பூலை விட்டு வெளியே நம்ம ஜொங்குக்கு வராரு. இந்த மாதிரி ஃபுல்லாக மயங்கிருக்கிட்ட பார்த்துட்டு குக்கி ரொம்ப ஷாக் ஆனால் வீயை பொறுமையாக தரையில் படுக்க வச்சுட்டு வீயோட டமாக்ஸில் அப்படியே ஹேண்ட்ஸை வச்சு நம்ம ஜொங்குக்கு புஷ் பண்ணி வாட்டரை மட்டுட்டு வெளியே எடுக்கிறாரு. இந்த மாதிரி வெளியே எடுத்தால் நம்ம வீடாக அப்படியே பயங்கர நர்வஸில் ஜொங்குக்கு நோட் பண்ணால் உனக்கு என்ன திமிரு இருந்தால் பேபி ஸ்னேக்கை இந்த மாதிரி வாட்டருக்குள்ளே கொண்டு போவா அப்படிங்கிற மாதிரி உனக்கு அறிவில்லை. பேபி ஸ்னேக்கெல்லாம் இந்த மாதிரி வாட்டருக்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு உன்ட்டு எத்தனை டைம் வார்ன் பண்ணேன். அதை ஃப்ரெஷ்அப் கூட ஆக்கக்கூடாது கொஞ்சம் டேஸுங்கிற மாதிரி சொன்னாம்லாங்கிற மாதிரி கோவத்தில் வீயை பிடிச்சி கண்ட மினிக்கட்டுட்டு நாட்டே டென்ஷன் ஆகி ஜொங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்ட வைக்கிட்டுலையே வீயை பொறுமையாக தூக்கிக்கிறாரு. உனக்கு அறிவு இருக்கா ஜொங்குக்கு பேபி ஸ்னேக்குன்னு பேசிகிட்டு இருக்கா. அவன் எந்த அளவுக்கு அவன் வாட்டர் குடிச்சிருந்தான்ங்கிறத பாட்டல நீ எப்படி இருக்குன்னு கேட்குறத விட்டுட்டு என்ன மாடியா பேசுவா அப்படிங்கிற மாரி ஜொங்குக்கு திட்டினபடி உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சா, எதுக்காக ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்த நீ தெரியாமல் விழுந்துட்டு யாரும் தள்ளி விட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் பேபி ஸ்னேக் வந்து அந்த அந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துருந்துச்சு, நான் தான் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன், அப்போ ஸ்கிப் ஆகி விழுந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி சொல்கிறத கேட்டு குக்கி வீயை ரூமுக்கு கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் வாவி நம்ம ரூமுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன மாதிரி குக்கி வீயை கூட்டிகிட்டு போனால் ஜொங்குக்கு டென்ஷன் ஆகி நீ எனக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறியா கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா, எனக்கு அநேகமாக நீ என்ன தாண்டி அதிகமாக வீயை தான் ரொம்பவே கேரிங் பண்ண மாதிரி தெரியுது. ஜொங்கு பைத்தியம் மாதிரி பேசாட்டா ஒரு பசண்டை சும் பண்ண முடியாமல் ஃபுல்லாக மயக்கத்தில் எழுந்த பசண்டை நல்லா இருக்கிறியான்னு கேட்குறத விட்டுப்புட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க, ஏன்டா என் சினைக்கு கொண்டு வாட்டரில் முக்குனுங்கிற மாதிரி சொல்கிற, அவன் என்ன வேணும்னா வாட்டருக்குள்ளே தூக்கி போட்டிருப்பான். ஆமாம் அங்கிள்
வேணும்னேடா வி வாட்டருக்குள்ளே ஸ்னேக்கை விட்டான் அப்படிங்கிற மாதிரி ஜாக்ஸி செல்லவும் இது கேட்டு வி ஷாக் ஆனா ஜங்குக்கு அப்படியே ஜாக்ஸியை நோட் பண்ணால் நான் பார்த்தேன் அவங்க 2 பேரும் தான் இந்த ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்துருந்தாங்க. வியோட ஆன்சர் தான் ஒயிட் ஸ்னேக் இருந்துச்சு, அவன் தான் வாட்டருக்குள்ளே விட்டுருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லவும் நம்ம வீட்டு டென்ஷன்லேயே அப்படியே நம்ம ஜாக்ஸியை நோட் பண்ணால் நம்ம ஜங்குக்கு தான் டேயை நோட் பண்ணபடி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், நான் உன்கிட்ட நிறைய பேசணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே அங்கேருந்து ஜங்குக்கு கூட்டிகிட்டு போனால் இப்போ அவன் பெட்ரூம்குள்ளலாம் கரெக்டாக நம்ம வியை பொறுமையாக கொண்டு வந்து ரூம்குள்ளே விட்டுட்டு இந்தா லைட்டாக அவனோட பாடி எல்லாத்தையுமே தொடச்சிட்டு வேறு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாரி சொல்லவும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம வி அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணதுக்கு ரெஸ்ட் ரூம்குள்ளே போவார். அந்த மாதிரி போனால் டோரை லாக் பண்ண பார்க்குறாரு, பட் டோர் லாக் ஆக மாட்டேங்குது. குக்கி டோர் லாக் ஆக மாட்டேங்குது, என்னாச்சு? அப்போ ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு போலுக்கு. சரி இப்போ நீ ட்ரெஸ் சேஞ்ச் மட்டும் பண்ணு,